கார்த்திக் ரேவதி சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாட்டி கோயில் நிலத்தை நல்லபடியா சாமி கோயிலுக்கே நம்ம எழுதி வைக்கணும், அதுக்கு குடும்பத்தோட வந்து கையெழுத்து போட்டு கொடுங்கப்பான்னு ராஜராஜன் கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு சாமுண்டீஸ்வரியும் சரின்னு சம்மதிக்கிறாங்க. ரேவதி, துர்கா, ரோஹிணி, சுவாதி இவங்க எல்லாருமே வந்து கையெழுத்து போடணும்னு சொன்னதுனால அவங்களையும் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு இடையில இந்த முத்துவேலும் சிவனாண்டியுமா சேர்ந்து நிலத்துல ஒரு அனாதை பணத்தை கொண்டு வந்து பிதைச்சு வச்சுட்டு அது போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்லிடுறாங்க. இந்த கோயில் நிலத்தை கோயிலுக்காக எழுதி கொடுக்குறாங்க. ஆனா அந்த நிலத்துல ஒரு டெட் பாடி இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க. ஊர்க்காரங்க எல்லாரும் சந்தேகப்பட்டு என்னப்பா சொல்றீங்க, அது உண்மைதானா, சரி எதுக்கும் நம்ம பறிச்சு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி ஜேசிபி வர சொல்லி பறிச்சு பார்க்குறாங்க. இதை கேட்டதும் பரமேஸ்வரி பாட்டி பதறி போய் வராங்க. ஐயோ, அந்த நிலத்தை நான் நல்லபடியா சாமிக்கு கொடுக்கலான்னு நினைச்சேனே, இப்படி ஒரு நியூஸை பரப்பி விட்டுட்டாங்களே, என்னப்பா பண்றது, அப்போ சாமிக்கு நம்ம அந்த நிலத்தை எழுதி வைக்க முடியாதா அப்படின்னு பதறி போய் துடிக்கிறாங்க. அப்படியெல்லாம் நடந்திருக்காது பாட்டி, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோங்கிறாங்க. கார்த்தி, கார்த்தி நீ சொன்னா கரெக்டாக தான்ப்பா இருக்கும், ஆனால் என்ன இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, இவனுங்களை எல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே, இவனுங்களே ஏதாவது பணத்தை கொண்டு வந்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பழியை தூக்கி போடுறாங்களோ என்னவோ, நம்ம வேண்டுதல் பிரார்த்தனை இதெல்லாம் நிறைவேறாம போயிட்டா நம்ம குழந்தைங்களை தான்ப்பா பாதிக்கும், அதுக்கு தான்ப்பா நான் பயப்படுறேன், இவனுங்களை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு பரமேஸ்வரி தைரியமாக ஒரு பக்கம் பேசினாலும் சிவனாண்டி முத்துவேலும் நல்ல காரியத்தை கெடுக்கிறதுக்காக அவனுக்கு எந்த எல்லைக்கு வேணாலும் போவானுங்க. அப்படிப்பட்ட மோசமான ஆளுக தான் இப்போ அவனுக்கு தான் ஊர்க்காரங்களையும் கூட்டியிருப்பானுங்களா இருக்கும். காட்டி, இதுலேருந்து நம்ம எப்படிப்பா தப்பிக்கிறது, நாம் எப்படிப்பா நல்ல முறையாக இந்த நிலத்தை எழுதி கொடுக்கறது, சாமுண்டீஸ்வரி கையெழுத்து போட்டு கொடுக்குறேன்னு சொன்னதே பெரிய விஷயம், இதில் இப்படி ஒரு பொருளையை கிளப்பிட்டாங்களேங்கிறாங்க. பாட்டி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கும்போது நீங்கள் ஏன் பாட்டி இப்படி புலம்புறீங்க, தைரியமாக இருங்கங்கிறாங்க. கார்த்திக், என்னமோப்பா நீ சொல்கிற, அதன்படி நானும் தைரியமாக தான் இருக்கேன், சரி எப்படியோ நல்லபடியாக நல்ல காரியம் நல்லா நடந்தால் போதுங்கிறாங்க. பாட்டி ஜேசிபி விட்டு பறக்கிறாங்க. அப்போ பாட்டியும் பதறி போய் நெஞ்சு மேலேயே கை வச்சுட்டு ஐயோ என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா யாருமே எதிர்பார்க்கல, அங்கேருந்து ஒரு சிலை, சாமி சிலையை எடுக்கிறாங்க. பார்த்ததுமே எல்லாருமே கையெடுத்து கும்பிடுறாங்க. கடவுளே, தாயே பராசக்தி, நீயா, உன்னைத்தான் இந்த மாதிரி எல்லாம் தப்பு தப்பா தவறுவரா சொல்லிட்டு இருந்தாங்களா, அந்த ஆத்தாலே இந்த பூமியில இந்த நிலத்துல இருக்கும்போது இந்த சாமியை இந்த இடத்துல தான் வைக்கணும், இந்த பரமேஸ்வரி பாட்டி நல்ல மனசோடவும் எண்ணத்தோடவும் இந்த நிலத்தை கொடுக்குறாங்க, அதே மாதிரி அந்த சாமி அந்த இடத்துல இருந்திருக்கு பாருங்க, சாமியே விஸ்வரூபமா இந்த இடத்துல எழுந்து நிக்கிற மாதிரி காட்சி தருது, இதை விட நமக்கு என்ன வேணும், இந்த இடத்துல தான் நம்ம சாமி கோயிலை கட்டியே ஆகணும் அப்படின்னு எல்லாரும் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அப்ப சிவனாண்டியும் முத்துவேலும் என்னடா இது பிளான், எப்படியோ இந்த டிரைவர் பையன் தெரிஞ்சு வச்சுக்கிட்டானா, தெரிஞ்சுட்டு இப்படி ஏதாவது மாத்திருப்பானாங்கிறாங்க முத்துவேலு. இருந்தாலும் இருக்கலாம் சித்தப்பா, இந்த டிரைவர் பையன் நம்பருக்கே இல்லை, இவனுக்கு என்ன 2 கண்ணா இல்லை 1000 கண்ணான்னு தெரியல, திருமண இடமெல்லாம் நம்ம பக்கமே திரும்பி திரும்பி அடிச்சுக்கிட்டே இருக்கானே, நம்ம நினைச்சது எதுவுமே நடக்காம போயிடுது, இப்படி ஊரை கூப்பிட்டு நம்ம அசிங்கப்படும்படி ஆயிப்போச்சேங்கிறாங்க சிவனாண்டி. இல்லடா, நம்ம புதைச்சு வச்சதை எங்கடா போயிருக்கோம், அநேகமா இன்னும் கொஞ்சம் ஆழத்துல இருந்தாலும் இருக்கலாம், ஒருவேளை இடம் மாதிரி தோண்டிட்டாங்களோ, சரி இன்னும் கொஞ்சம் ஆழமா பறக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சிவனாண்டி முத்துவேலும், இங்க பாருங்கப்பா இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் தோண்டுங்க, எங்களுக்கு தகவல் வந்தபடி இங்க ஏதோ ஒரு பணம் பதிச்சதா தான் தகவல் வந்ததுங்கிறாங்க. தோண்டுங்க தோண்டுங்கன்னு சொல்லும்போது அப்ப மயில் வாகனம் கண்டுக்கிறாங்க. ஏன் அந்த பணத்தை நீங்களே கொண்டு வந்து வச்சிங்களா, காரங்களுக்கு கிடைச்ச தகவல் படி இந்த இடத்துல தான் தோண்ட சொன்னாங்க, தோண்டி பார்க்கும்போது அம்பாள் சிலையே வந்து நிக்குது, இதுக்கப்புறமா இன்னும் தோண்டுங்கன்னு சொல்றீங்களே, அப்ப ஏதாவது பணம் கொண்டு வந்து புதைச்சு வச்சிருக்கீங்களா இல்ல புதையல் புதைச்சு வச்சிருக்கீங்களான்னு மயில் வாகனம் கேலியும் கிண்டலுமா பேசுறாங்க. சந்தேகத்தின் பேர்ல தோண்டி பார்க்கும்போது அந்த அம்பாள் சிலையே கிடைச்சிருக்கு, இது ஆத்தாவோட அருள் தானே தவிர வேற எதுவும் கிடையாது, இந்த இடத்துல வேற எது கெட்ட சக்தியும் இருக்க வாய்ப்பே கிடையாது, ஊர்க்காரங்க எல்லாரும் யாரும் என்ன சொன்னாலும் சரி, இது ஒரு நல்ல வகையில நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு அற்புதம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாராட்டிட்டு போறாங்க. டேய் என்னடா இது, நேத்து நம்ம பணத்தை பதிச்சோம், இன்னைக்கு என்னடானா சாமி சிலை வந்து நிக்குது, என்னால நம்பவே முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. சந்திரா சிவனாண்டியும் முத்துவேலையும் பார்த்து முறைக்கிறாங்க. இல்ல சந்திரா, நேத்து நாங்க பணத்தை தான் கொண்டு வந்து பதிச்சு வச்சோம், அந்த காரியத்தை செஞ்சுட்டு தானே ஊர்க்காரங்களும் தகவல் கொடுத்தோம், இன்னைக்கு ஊர்க்காரங்க எல்லாரும் சேர்ந்து வந்து தோண்டி பார்த்தா அது அம்பாள் சிலையில கிடைச்சிருக்கு, எங்களுக்கே ஆச்சரியமா இருக்குதுங்கிறாங்க சிவனாண்டி. ஆமா, உங்ககிட்ட எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் இப்படிதான் திசை திருப்பி விட்டுறீங்களா இல்ல திசை திருப்பி போயிருதான்னு எனக்கு தெரியலைங்கிறாங்க. சந்திரா, எல்லாம் அந்த டிரைவர் பையன் தான் சந்திரா காரணம், எங்களை பத்தி உனக்கு தெரியாதா, நாங்க சொன்னதை செய்யக்கூடிய ஆளுங்கன்னு உனக்கே தெரியுமல்ல, தெரிஞ்சு நீ என்ன எங்களை பேசிட்டு இருக்கிறியாங்கிறாங்க. ஆமாங்க, டிரைவர் பையன் எல்லாத்து கண்ணிலையும் விரல விட்டு ஆட்டிட்டு இருக்கான், அது மட்டுமா எங்க அக்கா காரியை எவ்வளவு நாஸ்கா ஏமாத்திக்கிட்டு இருக்கான், இருந்தாலும் அவளை வேற நம்பிக்கிட்டு இருக்கிறா எங்க அக்கா, நான் எவ்வளவு எடுத்து சொன்னாலும் அவளும் நம்புற மாதிரி தெரியல, இந்த டிரைவர் பையலாவது எங்க அக்கா காரிக்கிட்ட மாட்டுவான், வீட்டை விட்டு துரத்துவான், ரேவதியோட வாழ்க்கை நாசமாகும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன், ஆனா அதுவும் நடக்காது போல இருக்கு, இளவி கூட சேர்ந்துக்கிட்டு இனிமே ஒரே பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்து இந்த இடத்தையும் கோயிலுக்கு எழுதி கொடுக்க போறாங்க, இப்ப கிளவி கூட உறவாடிக்கிட்டு இருக்கிறது எனக்கு அறவாவே பிடிக்கல, நானும் 1000 தடவை சொல்லி பார்த்துட்டேன், இந்த கிளவி கூட சேராத, இந்த திசையை திரும்பாதேன்னு சொன்னேன், ஆனா எங்க அக்கா காரியும் அப்படித்தான் கேட்கறா, ஆனா என்ன செய்யறது, அப்படி இருந்தும் இந்த டிரைவர் பையன் எங்க அக்கா மனசையே மாத்திடுறானே, ஏதாவது ஒன்று சொல்லி இப்ப பாருங்களேன் திரும்ப இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்துட்டான், இனி கிளவியும் எங்க அக்காலும் சேர்ந்து இந்த கையெழுத்து போட்டு கொடுத்தாங்கன்னா கோயிலை கட்டுவாங்க, கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க, அதுக்கும் எங்க அக்கா பரிவட்டம் கட்டுவா, இது எல்லாத்துக்கும் காரணம் கிளவிதான்னு சொல்லுவாங்க. கிளவிய ரொம்ப பெருமையை தூக்கி வச்சு பேசுறாங்க, பின்னாடி நிக்கிறா கிளவி, முன்னாடி எங்க அக்கா போய்கிட்டு இருக்கா, இதை நான் தடுக்கிட்டு நிறுத்தவே முடியல அப்படின்னு சந்திரா புலம்பி
தள்ளுறாங்க. சந்திரா இன்னும் நிறைய வாய்ப்பு இருக்கு, நீ கவலைப்படாத, நாங்க பாத்துக்கிறோங்கிறாங்க சிவனாண்டி. சாமி சிலையை எடுத்ததுக்கு அப்புறமா பரமேஸ்வரி பாட்டி சாமுண்டேஸ்வரி கிட்ட போய் நீங்க எல்லாருமா சேர்ந்து கேளுங்க, அவ வந்து கையெழுத்து போட்டு கொடுத்தே ஆகணும், போட்டு கொடுத்தா மட்டும்தான் இந்த நிலத்தை நான் சாமிக்கு எழுதி கொடுக்க முடியும்னு பாட்டி சொல்றாங்க. இதை கேட்ட ஊர்க்காரங்களும் அவ்வளவுதானே, அவங்க கேட்டா மறுக்குவா போறாங்க, நாங்க போய் பார்த்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்க போனதும் சாமுண்டேஸ்வரியை கூப்பிடுறாங்க. சாமுண்டேஸ்வரியும் வெளியில வந்து பாக்குறாங்க. ஊர்க்காரங்க எல்லாரும் நிக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறாங்க. ஊர்க்காரங்க எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க, நல்ல விஷயமா தான் இருக்கும், என்ன விஷயமா வந்தீங்கன்னு கேட்கும்போது, இதை பாருங்கம்மா, பரமேஸ்வரி பாட்டி ஒரு நிலத்தை நம்ம கோயில் கட்டுறதுக்காக கொடுத்துருக்காங்க, அந்த நிலம் உங்க பேருக்கும் சொந்தம்னு சொன்னாங்க, அதனால நீங்களும் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்தா நாங்க அதில் சிறப்பாக கோயில் கட்டிடுவோங்கிறாங்க. அதை கேட்ட சாமுண்டேஸ்வரி, அந்த கிழவியோட நிலத்துக்கு நான் எதுக்கு கையெழுத்து போடணுங்கிறாங்க. அப்ப ராஜராஜன் அதுக்கு விளக்கம் சொல்றாங்க. இதை பாரு சாமுண்டேஸ்வரி, அந்த நிலம் என் பேர்லயும் இருக்கிறதுனால நம்ம குடும்பத்துல நம்ம பொண்ணுங்க நீ எல்லாருமே சேர்ந்து கையெழுத்து போட்டு கொடுத்தா தான் அந்த நிலம் அவங்களுக்கு சொந்தமாகும், நீ மறுப்பு தெரிவிக்காம நீ வரணுங்கிறாங்க. ராஜராஜன் சொன்னதுக்கு அப்புறம் சாமுண்டேஸ்வரி மறுக்காம சரிங்க நானும் வரேன், ஊர் தலைவிங்கிற பேர்ல நானும் வந்து நல்ல காரியத்துல கலந்துக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட சந்திரா அப்படியே ஆவேசத்துல கொதிச்சு நிக்கிறாங்க. இதை பார்க்கா, நீ கையெழுத்தெல்லாம் போட அந்த கிழவி கூட நமக்கு என்ன சாவகாசம், அந்த கிழவி கொடுக்குற இடத்துக்கு நம்ம ஏன் கையெழுத்து போடணும், நீ எல்லாம் ஒன்றும் போகாத, போடுறதா இருந்தா மாமா மட்டும் போட்டுக்கிட்டோம், நீ ஒன்றும் போகாதேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார் சந்திரா, இது என் குடும்ப பிரச்சனை, எங்க அம்மா என் நிலத்தை எழுதி கொடுக்குறாங்க, அதுக்கு நாங்க வாரிசுதாரர்கள் எல்லாரும் கையெழுத்து போட்டாகணும்னு ஊர்க்காரங்களும் வந்து கேட்குறாங்க. இதுல நீ என்ன தலையிறது, நீ எதுக்காக இதை பத்தி பேசுற, இதுக்கு மேல நீ ஏதாவது பேசுன எல்லாரும் இருக்காங்கன்னு கூட பார்க்க மாட்டேன், சப்புன்னு அரைஞ்சிடுவேங்கிறாங்க ராஜராஜன். இதை கேட்டதும் சந்திரா கொஞ்சம் பின் வாங்குறாங்க. அடக்கடவுளை, இந்த ஆள் செஞ்சாலும் செய்வாரு, மனுஷனா இவரு, அக்காவா சொன்னா கூட கேட்பா போல இருக்கு, இவர் வேற இத்தனை பேருக்கு மத்தியில இந்த ஆட்டம் ஆடுறாரு, இவர்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது போல இருக்குன்னு பின் வாங்கிக்கிறாங்க சந்திரா. பரமேஸ்வரி பாட்டி ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வர சொல்லியிருக்காங்க, அவங்களும் வந்திருக்காங்க. ஊர்க்காரங்க எல்லாரும் வர வச்சிருக்காங்க. அங்க பாட்டியும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ராஜராஜன், சாமுண்டேஸ்வரி, கார்த்தி, மயில்வாகனம், ரோஹிணி, துர்கா இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கிட்டையும் கையெழுத்து வாங்கணும்னு பாட்டி சொன்னதுக்கு அப்புறம் ரெஜிஸ்டர் ஆபீஸரும் ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு கூப்பிட்டு கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் நல்லபடியா கையெழுத்து போட்டு கொடுத்து முடிச்சதும் எல்லாத்துக்கிட்டையும் சொல்றாங்க, இந்த பாருங்க, இனிமே இந்த நிலம் கோயிலுக்கு சொந்தமானது, நீங்க இதுல கோயிலுக்கு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்யலாம்னு சொல்லிடுறாங்க ரெஜிஸ்டர் ஆபீசர். இதை கேட்டதும் ஊர்க்காரங்க எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. சாமுண்டீஸ்வரிக்கும் பரமேஸ்வரி பாட்டிக்கும் நன்றி சொல்றாங்க. சாமுண்டீஸ்வரியை பாராட்டுறாங்க. சாமுண்டீஸ்வரி, நீ வந்து கையெழுத்து போட்டு கொடுத்ததுனால இன்னைக்கு சாமிக்கு இந்த நிலத்தை கொடுக்க முடிஞ்சது, என்னோட பிரார்த்தனையும் முடிஞ்சது. பேச பேசவே சாமுண்டீஸ்வரி முகத்தை திருப்பிக்கிட்டு போறாங்க. அம்மா, அவ பேசாம போனதை நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்கன்னு ராஜராஜன் சொல்றாங்க. பரவாயில்லப்பா, அவளை பத்தி தெரிஞ்ச விஷயம் தானே, ஏதோ நல்ல காரியத்துக்கு நல்ல விதமா வந்து உதவிட்டா, அவ மட்டும் கையெழுத்து போடலைன்னாலும் இந்த நிலத்தை என்னால இந்த சாமி கோயிலுக்கு கொடுத்துருக்க முடியாது, நீங்க நினைச்ச மாதிரி சந்தோஷமா எல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சது இல்லைங்கிறாங்க ரேவதி. ஆமாங்கன்னு பொழைச்சு வந்ததே அந்த ஆத்தா அருளால தான், ஆத்தாவுக்காக எவ்வளவு இடம் வேணாலும் நான் எழுதி கொடுக்க தயாரா இருக்கேன், இது எல்லாத்துக்கும் காரணம் என் பேரன் கார்த்தி தானுங்கிறாங்க. இதை பார்த்த ரேவதி, நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணும்னு நினைக்கிறீங்களா, அப்போ உங்க அண்ணன் அண்ணி எல்லாரும் இந்த ஊருக்கு வரணும்னு கேட்குறாங்க ரேவதி. ஓ தாராளமா அப்படின்னு சொல்லி கார்த்தி அவங்க சொந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. என்ன நடக்குன்னு நாளை பார்க்கலாம்.